தம்பி, ஓகேவா? எடப்பாடியார் தலைமைக்கு சோதனை. அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறி. கட்சியை எடப்பாடியார் மீட்டெடுப்பாரா? இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுமா? இது பற்றி எம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். செல்வி ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு யார் இனி அதிமுக கதி அரோகதி என்று அரசியலாளர்கள் கருது கொண்டிருக்கையில், எங்கிருந்தோ கழகத்தின் அடிமட்ட உறுப்பினர் பதவியிலிருந்து மெல்ல மெல்ல தன் அயராத உழைப்பினால் அதிமுக எனும் ஆலமரத்தின் ஒரு மாபெரும் கிளையாக உருவெடுத்து 4 ஆண்டுகால ஆட்சியை வழிநடத்தி தமிழக மக்களுக்கு தன்னால் முயன்ற திட்டங்களை தந்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தார். இருப்பினும் மக்கள் என்னமோ சசிகலாவிற்கு செய்த துரோகமோ அல்லது தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு போன்ற சம்பவங்களால் இவர் தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறார். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் ஏற்பட்ட கடுமையான தோல்விக்கு பிறகு அதிமுகவை மீண்டும் வலுப்படுத்தும் முயற்சியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக ஈடுபட்டு வர்றாப்புல. காரணம், அணில் தாவேக அணியினர் சினிமா துறையின் கவர்ச்சியால் வெற்றி பெற்ற பிறகு அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் 4 பேர் துரோகம் செய்துவிட்டு தாவேக பக்கம் தாவினார்கள். இதனால் ஒருபுறம் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் பொறுப்பாளர்கள் பலர் தமிழக வெற்றி கழகத்தில் கூண்டோடு இணைந்து வரக்கூடிய நிலையில், மறுபுறம் மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி கட்சியோட நிலையை சீரமைக்கும் பணியில் அவர் கவனம் செலுத்தி வர்றாப்புல. ஆனாலும் அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகள் தனது பேச்சுக்கு செவிசாய்க்கவில்லை என சக நிர்வாகிகளிடம் புலம்பிற்கான எடப்பாடி. காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளுடன் அண்மையில் ஆலோசனை நடத்திய எடப்பாடி பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கார். மேலும் கண்டறிய விளையாட்டு செய்தி, புதுப்பிப்பு உலகச் செய்தி தொகுப்பு, இலங்கை செய்தி தொகுப்பு, இந்த கூட்டத்தில் தேர்தல் தோல்விக்கான காரணங்கள், எதிர்கால அரசியல் திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் தயாரிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதிமுக கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகள் கூறிய தகவலின்படி, தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து நேரடியாக தலைமையை விமர்சிக்கும் வகையிலான கருத்துக்களை முன்வைக்க வேண்டாம் என்று முன்கூட்டியே அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் நிர்வாகிகள் பெரும்பாலும் மாவட்ட அளவிலான கள நிலவரங்கள் மற்றும் கூட்டணி அரசியல் குறித்தே தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்காங்க. மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் சமூக வலைதள பிரச்சாரம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று சில நிர்வாகிகள் கூட்டத்தில் குறிப்பிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தீயசக்தி திமுக கூட்டணி, அதே நேரத்தில் அந்த பகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணம் கூட்டணி கட்சிகளின் ஒருங்கிணைந்த வாக்கு வங்கிதான் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கார். மேலும் கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த சில கட்சிகளின் அடிமட்ட நிர்வாகிகள் முழுமையாக இணைந்து செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டதாக தகவல் கசிந்திருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவுக்கு எதிராக சென்றது கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதாகவும் சிலர் சுட்டிக்காட்டியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த சூழலில் கட்சியிலிருந்து வெளியேற திட்டமிட்டு இருப்பதாக பேசப்படும் நிர்வாகிகளை தலைமையே நேரடியாக அழைத்து பேசி சமாதானப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய செயலாளர்கள் சிலர் கோரிக்கை வைத்ததாகவும் கூறப்படுகிறது. சமீப மாதங்களில் அதிமுகவை சேர்ந்த பல முக்கிய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பது கட்சி தொண்டர்களிடையே கவலையை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, தாவாதே தம்பி தாவாதே என்று கட்சியை விட்டு வெளியேற நினைப்பவர்களை தடுத்து நிறுத்த தனிப்பட்ட முறையில் பேசியும் அவர்கள் கேட்கறதில்லை. போனால் போகட்டும் என்ற பாடலை போல இதனால் அவர்களிடம் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என சொன்னதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. அதிமுக நிர்வாகிகள் டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களில் கட்சியை மீண்டும் வலுப்படுத்த சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கட்சியை விட்டு வெளியேற நினைப்பவர்களிடம் பேசி எந்த பயனும் கிடையாது, அவர்களுக்காக கட்சி காத்திருக்காது என்று அவர் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அதிமுகவில் வளர்ந்து பதவி பெற்று அரசியல் அடையாளம் உருவாக்கி கொண்ட பிறகு வேறு கட்சிகளுக்கு செல்வோருக்கு நீண்டகால மரியாதை கிடைக்காது என்றும் அவர் வேதனையுடன் குறிப்பிட்டதாக கட்சி வட்டாரங்கள் சொல்லுது. தமிழக வெற்றி கழகம் சமீப காலமாக அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்து வரும் நிர்வாகிகளை குறிவைத்துதான் எடப்பாடி இப்படி பேசியிருக்காப்புல.
அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இந்நிலையில் தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சிக்குள் தலைமைக்கு எதிரான அதிருப்தியும் வெளிப்பட தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் எடப்பாடியின் செயல்பாடுகள் குறித்து தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வர்றாப்புல. அதிமுக தலைமை அலுவலகம் இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் சிலர் சென்னை அதிமுக தலைமை அலுவலகம் அருகே வைத்திருந்த பேனர்கள் அதிமுக வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த பேனர்களில் சி.வி. சண்முகத்தை மறைமுகமாக குறிவைத்து கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் உள்ளது. இது குறித்து சில நிர்வாகிகள் பழனிசாமியின் கவனத்திற்கு கொண்டு சென்ற போதும் அவற்றை அகற்றும்படி அவர் எந்த அறிவுறுத்தலும் வழங்கவில்லை என தகவல் வந்திருக்கு. தேர்தல் தோல்வி, சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவின் நிர்வாகிகள் வெளியேற்றம், உட்கட்சி முரண்பாடு, தலைமை மீதான கேள்விகள் ஆகியவை தொடர்ந்து பேசப்பட்டு வரும் நிலையில் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்கள் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை சோதிக்கும் முக்கிய அரசியல் களமாக மாறும் என அரசியல் விமர்சனங்கள் சொல்கிறாங்க. ஆக இடைத்தேர்தலில் அதிமுக ஆளுமா அல்லது வீழுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற விறுவிறுப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.